பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், முட்டையை வந்து நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள் அரைக்கிறதுக்கு பாருங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஒரு 2 நம்பரில் எடுத்துக்கலாம். இஞ்சி பாருங்கள் சேர்த்தாச்சு. பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துடலாம். பாருங்கள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்த எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த சாந்து நல்லா எண்ணெய் மிதந்து வரணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். நல்லா வதக்கிடுவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க இப்போ பாருங்கள் முட்டையை வேக வச்சு ஓடெல்லாம் உரிச்சிட்டு நல்லா கீறி விட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள் மல்லித்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாந்து நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் மிதந்து வந்துடுச்சு. மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் வேக வச்சு ஓடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கீறிட்டு வச்சுருக்கிறேன். அந்த முட்டையை சேர்த்துடலாம். சாந்துக்கு மட்டும்தான் உப்பு போடணும். ஏன்னா முட்டையில் வந்து நம்ம உப்பு போட்டு தான் வேக வைக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா போட்டுவிட்டு சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே பரட்டி விடுவோம். அப்போ தான் முட்டைக்குள்ளே மசாலா நல்லா காரம், உப்பு எல்லாமே இழுக்கும். நல்ல டேஸ்ட்டான முட்டை கிரேவி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching this video. Bye bye friends.